வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம வளர்த்துற கோழியை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் முன்னாடி கேட்டிருந்தார், என்னால் அதை அப்போதைக்கு வீடியோ போட முடியல. இப்போ தான் டைம் கிடச்சிது, அதனால் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கோழிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக தொல்லை வர்றது பார்த்தீங்கன்னா நாய்கிட்டேருந்து வரும், கீரிக்கிட்டேருந்து வரும், பாம்புக்கிட்டேருந்து வரும், அதுக்கப்புறம் பூனைக்கிட்டேருந்து வரும். இந்த 4 தான் மெயினாக தொல்லை பண்ணுறது. நீங்கள் கொஞ்சம் வில்லேஜ் ஏரியாவில் வளர்த்துறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெருக்காங்கிட்டேருந்தும் தொல்லை வரும், எலிக்கிட்டேருந்தும் உங்களுக்கு தொல்லை வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோழிக்கு எதிரிகள் நிறையா இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த எதிரின்னு பார்த்தீங்கன்னா பருந்து, காக்கா, கழுகு, இதுவும் நமக்கு எதிரிங்க தான். அது மட்டுமா எதிரி அப்படின்னு பார்த்தா நமக்கு மனுஷங்களே எதிரிங்க தான். அதே மாதிரி இப்போ நீங்கள் இதெல்லாம் கூட நீங்கள் பார்த்து மேனேஜ் பண்ணுறீங்கனாலும் கோழிக்கு கண்டிப்பாக நோய் வரும். அது அதுக்கு மேலே ஒரு பெரிய தொல்லை. இந்த கோழி வளர்ப்புங்கிறதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில்லாத ஒரு வருமானம் தான். உங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுக்கவே முடியாது. இன்றைக்கி உங்கள்கிட்ட கோழி நல்லாயிருக்கும், ஒரு 10 கோழி வச்சுருப்பீங்க, தைரியமாக சொல்லுவீங்க, ஒரு சேவல்லாம் வந்து 10,000 கொடுப்பேன்ப்பா, 10 கோழி இருக்குது, இப்போ விற்றனா கூட 1,00,000. ஆனால் நாளைக்கே ஒரு நோய் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு கோழி எல்லாம் காலி ஆயிரும். இப்போ என்கிட்ட கூட ஒரு 10 சிக்ஸ் இருந்துச்சு, நல்ல சேவல், நல்ல விடைக்கு இறக்குனது. அதில் நான் ஒரு சேவல் கொடுத்தனாலுமே மினிமம் 20,000 கொடுக்க முடியும். இப்போ அந்த 10ல் வெறும் 3 தான் இருக்குது. ஏன்னா ஒன்றா அம்மை வருது, எப்படி சாகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அம்மை வந்து நம்ம சரி பண்ணாலும் அது வந்து அந்த கோழி குஞ்சு யூஸ் இல்லை, சைஸ் வந்து அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் வராது. சரி பண்ணால் முட்டம்னாலும் செத்துரும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நட்டம்தான். இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி வந்து நம்ம கோழிகளை பாதுகாக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கழுகு, காக்கா, பருந்து இதுகிட்டேருந்து எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு மினிமல் லெவலாவது ஒரு ஷெட்டு வேணும் உங்களுக்கு, கோழி ஷெட்டு. அப்படி இல்லைனா கோழி கூண்டாவது வேணும். அப்போ தான் உங்கள் கோழியை வந்து இதுங்ககிட்டேருந்து உங்களால் காப்பாற்ற முடியும். இதுங்க மோஸ்ட்லி எதை டார்கெட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளை மட்டும்தான் டார்கெட் பண்ணோம். இப்போ நம்ம காக்கா, இந்த பருந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 2 வாரத்தை கோழி குஞ்சு வரைக்கும் தான் அதுங்களால் தூக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல தீனி கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் கோழி குஞ்சு சைஸ் வந்துடும், அதுங்களால் தூக்க முடியாது. அதே நம்ம கழுகு இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் 3 மாதத்தை கோழி குஞ்சு வச்சுருந்தாலும் தூக்கும். ஸோ அந்த கழுகுகிட்டேருந்து பாதுகாக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது நாம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுங்ககிட்டேருந்து உங்களால் ஈஸியாக பாதுகாக்க முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த 2 வாரம் இல்லைனா முடிஞ்சபட்சம் ஒரு 3 வாரமாவது நீங்கள் வந்து ரிங் கேஜோ இல்லை ஷெட்டிலையோ வச்சு கோழி தீவனம் நல்ல ஃபுட்டு கொடுத்து சைஸ் ஏற்றிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நீக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கழுகு, பருந்துனால உங்கள் கோழி குஞ்சு தூக்க முடியாது. இதே கழுகுன்னு சொல்லிட்டேன், காக்கா, பருந்துனால நம்ம கோழி குஞ்சு தூக்க முடியாது. இதே நம்ம கழுகுகிட்டேருந்து எப்படி பார்த்துக்கிறதுனா, நீங்கள் உங்கள் கோழி குஞ்சை நல்லா பழக்கப்படுத்தி வச்சுருக்கணும். இப்போ என் கட்டுத்தாரையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் விசில் அடித்தாலே கோழிங்களுக்கு புரிஞ்சிடும் கழுகு வருதுன்ட்டு. கழுகு வருதுன்னு அதுக்கு புரிஞ்சுக்கிட்டனால அதுங்க வந்து எல்லாமே ஓடிடும். ஸோ அதனால் வந்து கழுகுனால் வந்து டார்கெட் பண்ணி ஒரு கோழி குஞ்சுன்னு பர்டிகுலராக தூக்க முடியாது. அதுவும் இல்லாமல் கழுகு முக்கால்வாசி நேரம் வீக்கான, அதாவது வலிமை இல்லாத கோழி குஞ்சுங்களை தான் தூக்கும். ஸோ அந்த மாதிரி கோழி குஞ்சு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு டைம் அந்த கழுகு வந்து உங்கள் கட்டுத்தரையில் பிடிச்சி பழகிருச்சுன்னா, கழுகும் அந்த கீரி ஒரே மாதிரி தான். ஒரு டைம் நம்ம கட்டுத்தரையில் பிடிச்சி பழகிருச்சுன்னா இந்த கழுகு ஒன்று, கீரி ஒன்று, நாய் ஒன்று, பூனை ஒன்று ரிப்பீட்டடாக வந்து பிடிச்சிட்டே இருக்கும் அந்த கோழிங்க காலியாகிற வரைக்கும். ஸோ முடிஞ்சாலும் நம்ம முன்னாடியே இதெல்லாம் வந்து தடுத்துக்கணும். இப்போ அந்த மாதிரி நீங்கள் கோழி குஞ்சை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கழுகு வந்து பிடிக்க முடியாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் தென்னந்தோப்புக்குள்ளே கோழி வளர்த்தீங்கனாலுமே கழுகு கூடு வச்சுருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. எங்கள் தோப்பில் கழுகு கூடு வச்சுருந்துச்சி, எனக்கு அதுதான் பெரிய தொல்லையாகவே இருந்துச்சு. நாங்கள் அந்த கூட்டை கலைச்சிட்டோம் அதுங்க பறந்து போனதுக்கப்புறம். ஏன்னா விட்டிங்கன்னா அது ரிப்பீட்டடாக இங்கேயே தான் கூடு வச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது ஒரு பெரிய தொல்லையாக போயிடும். இப்போ நீங்கள் இதெல்லாம் இப்படி எலிமினேட் பண்ணிடுறீங்க. இப்போது நாய், கீரி, பூனைக்கு என்ன பண்ணலான்னா, பூனைக்கு என்ன கேட்டிங்கன்னா, பூனைக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. பூனை வந்தால் முடுக்கி தான் விட்டாகணும், இல்லைனா நீங்கள் நாய் வளர்த்தணும். இப்போ நீங்கள் நாய் வளர்த்தல என்ன ஒரு லாபம்னா, இப்போ நீங்கள் ஒரு 2 நாய் 3 நாய் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கட்டுத்தரைக்கு வேறு நாய் வர முடியாது. உங்கள் 3 நாயினால அந்த நாய் தொல்லையும் போயிடும். கண்டிப்பாக பூனை உங்கள் கட்டுத்தரைக்கு வர முடியாது, பூனை தொல்லையும் போயிடும். ஒரு நாய் 3 நாய் 2 நாய் 3 நாய் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 80% கீரி தொல்லையுமே நீங்கள் தடுத்துடலாம். இப்போ நாய் வளர்த்துறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் கட்டுத்தரைக்குள்ளேயே வந்து கீரி வந்து கோழி பிடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ எங்ககிட்ட ஒரு 4 நாய் இருந்துச்சு. அப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி 4 நாய் இருந்துச்சு. இப்போ வெறும் 2 தான் இருக்குது. 2 வந்து கொடுத்துட்டோம். இப்போ அந்த 4 நாய் இருந்தங்காட்டி கீரி வந்து எங்கள் தோட்டத்துக்கே வரதில்லை. ஏன்னா நாயோட ஸ்மெல்லுக்கு அந்த நாய் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கீரிங்க வந்து கோழிங்களை வந்து கட்டுத்தறிகளை வந்து பிடிக்கிறதில்ல. இதே நீங்கள் வந்து சிம்பிள் காடு, தென்னந்தோப்புலாம் புதராக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்சிரும். ஏன்னா நாயினால் உள்ளே போயெல்லாம் உங்கள் கோழியை காப்பாற்ற முடியாது. ஸோ 80% நீங்கள் வந்து கீரிக்கிட்டு இருந்தோம் நாயை வச்சு உங்கள் கோழியை காப்பாற்ற முடியும். அதே சமயம் மற்ற நாய்க்கிட்ட இருந்து உங்கள் நாய்
நாய் வச்சு உங்கள் கோழியை காப்பாற்றிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பூனையும் நாய் வச்சுருக்கனால பூனையும் வராது. ஸோ உங்களால் பூனைகிட்டேருந்தும் காப்பாற்ற முடியும். இப்போ கீரிக்கு நாய்க்கு கேரண்டியாக நமக்கு சேஃப்டிக்கு என்ன பண்ணுறது? என்னால் நாய் வளர்த்த முடியாதுன்னா உங்களுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் ஃபென்சிங் தான் போட்டாகணும். குறைஞ்சபட்சம் அந்த கோழி வலை இருக்கும், அதுவாது போடணும். அந்த ப்ளூ கலர் வலை ஒன்று இருக்கும், அது ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்கான வலை தான். ஆனால் என்னை கேட்டால் கம்பி வலை போட்டுருங்க, அதுதான் பெஸ்ட்டு. அதுதான் இருக்கலே சேஃப்டியான ஒரே வலை. எனக்கு தெரிஞ்சு அதுதான் இருக்கலே சேஃப்டி. அது கீரிக்கு போடும் போது நீங்கள் வந்து கீழே ஒரு 2 அடி பறைச்சி சிமெண்ட்டோடு புதைச்சி அதுக்கப்புறம் தான் போடணும். ஏன்னா கீரி வந்து ஈஸியாக குழி பறிச்சு கூட அடியில் வந்து வரும். ஸோ நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கீரி தொல்லை, நாய் தொல்லை இது எதுவுமே இருக்காது. பூனை மட்டும்தான் உங்களுக்கு ஒரே தொல்லையாக இருக்கும். அந்த பூனை ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றா நீங்கள் அந்த பூனையை கொண்டுறணும், இல்லைனா நாய் வச்சு விரட்டினா தான் உண்டு. இல்லைனா பூனை ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய தொல்லை இந்த பெருக்கான் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா, கோழி முட்டை விடுற அந்த முட்டையை வந்து அட்டையை போட்டுரும். அதே சமயம் உங்கள் கோழி குஞ்சு வந்து ஒரு 1/2 கிலோ சைஸ் வரைக்கும் பெருக்காங்கிட்டேருந்து காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். கண்டிப்பாக கடிச்சதுன்னா உங்கள் கோழி குஞ்சு அவுட் ஆகிடும். உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் கோழி குஞ்சு தப்பிச்சுக்கும். இருந்தாலுமே முடிஞ்சளவு அதெல்லாம் வந்து நீங்கள் பெருக்கானை எதுவுமே பண்ண முடியாது. என்ன கேட்டால் பெருக்கானுக்கு நீங்கள் மருந்து வைக்கிறது தான் ஒரே வழி. முடிஞ்சளவு பெருக்கானுக்கு மருந்து வச்சு கொன்றுங்க. எலிக்கும் அதே மாதிரி தான். எலி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோழி கொஞ்சம் பிடிக்காது. அதே சமயம் வந்து முட்டையை வந்து உடச்சி குடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு டைம் குடிச்சிருச்சுன்னா அப்படியே ரிப்பீட்டடாக ஒரு எல்லா முட்டையும் காலி பண்ணிவிடும். என்கிட்ட ஒரு கட்டுத்தரையில் கூரையில் ஒரு கோழி முட்டை வச்சுட்டு இருந்துச்சு, தலைவர் செட்டுது. அது பார்த்தீங்கன்னா முட்டை விட்டதில் வெறும் 2 முட்டை தான் கைக்கு வந்துச்சு. மீதியெல்லாம் கரெக்டாக விட்டோன்னே எலி குடிச்சிருச்சு. அதனால் எலிக்கும் பெருக்கானுக்கும் நீங்கள் மருந்து வைக்கிறது நல்லது. இதெல்லாம் நம்ம பாவம் பார்த்து விட்டுட்டு இருந்தோம்னா நம்ம பொழப்பு நாறிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீ இப்போ எலி, பெருக்கான், கீரி, நாய் இதுங்கக்கிட்டேருந்து காப்பாற்றிடுறீங்க. பருந்து, கழுகு அதெல்லாம் கிட்டேருந்து காப்பாற்றிடுறீங்க. பாம்பு சொல்லவே மாறேன்ட்டேன். கண்டிப்பாக பாம்பு வரும். நீங்கள் பாம்புக்கிட்டேருந்து உங்கள் கோழி பாதுகாக்கணும்னா உங்கள் கட்டுத்தறி கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க. அதே சமயம் உங்கள் கோழி வலை போட்டிருக்கீங்கல்ல, இல்லை கோழிக்கு இந்த இரும்பு வலை, கம்பி வலைக்கு இது போட்டிருப்பீங்க, அதுக்கு வெளி சைடு வந்து ஒரு லேயர் மட்டும் அந்த மீன் வலையை கட்டிக்கோங்க. ஆனால் வந்து கோழி அந்த மீன் வலையோட கான்டாக்டில் இருக்கக்கூடாது. அதனால் கோழி வந்து அந்த மீன் வலையை போய் தொடர மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா கோழி சில நேரங்கள் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுங்க அந்த மீன் வலையில் மாட்டிக்கும். அப்புறம் நம்மளால் அந்த கோழி குஞ்சை காப்பாற்ற முடியாமல் போயிடும். ஸோ கோழி வலையை வந்து அந்த மீன் வலையை வந்து வெளியே மாட்டிடுங்க. கட்டுத்தாரிக்கு உள் சைடு மாட்டாதீங்க. அதனால் உங்கள் கோழி கொஞ்சம் மாட்டாமல் இருக்கும். உங்களால் பாம்பையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை தாண்டி பார்த்திங்கன்னா பாம்பு வந்து அவ்வளோவா உங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்காது. இது வரைக்கும் என் கட்டுத்தறியில் பாம்பு பெரிய தொல்லையாக இருந்ததில்லை. ஒரே ஒரு டைம் அந்த நல்ல பாம்பு ஒன்று இருந்துச்சு, அதுதான் பெரிய தொல்லையாக இருந்தது. அது ஒரு டைம் வந்து பழகிடுச்சுன்னா அந்த நல்ல பாம்பு ஒன்று மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் அதே மாதிரி தான். நல்ல பாம்பு, சாரப்பாம்பும் வந்துச்சுன்னா அந்த சாரப்பாம்பு கூட உங்களுக்கு முட்டையும் கோழி குஞ்சம் மட்டும்தான் விழுங்கும். ஆனால் அந்த நல்ல பாம்பு வேணும்னே இருக்க எல்லா கோழியுமே தீண்டிட்டு போயிடும். காலையில் பார்த்திங்கன்னா உங்கள் கோழி உங்களால் காப்பாற்ற முடியாது. எனக்கு ஒரு டைமில் கிட்டத்தட்ட ஒரு 10 கோழி அந்த நல்ல பாம்பு மட்டுமே கொன்னுச்சு. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி எங்கேயும் ஓட்டை இந்த மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எதுவுமே குமிச்சு வைக்காதீங்க கட்டுத்தரையில். அந்த மாதிரி குமிச்சு வச்சிங்கன்னா கூட அதில் கூட பாம்பு இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுலேருந்துலாம் பாம்பு வரதில்லை. இந்த மாதிரி வெளியேருந்து வர்றது தான். நீங்கள் இந்த மாதிரி தடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு பாம்பு தொல்லை வராது. அதுக்கடுத்து மனுஷன் தொல்லை தான். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சிசிடிவி கேமரா தான் மாட்டணும், இல்லைனா நாய் வளர்த்தணும். இது 2 தான் ஒரே ஆப்ஷன். இல்லைனா நீங்கள் அங்கே எப்போவுமே இருக்க மாதிரி இருக்கணும், இல்லை உங்கள் வேலையால் அங்கே இருக்க மாதிரி இருக்கணும். அதே மாதிரி முடிஞ்சளவு நீங்கள் வியாபார நோக்கத்தில் கோழி வளர்த்துறீங்கன்னா, இல்லை வந்து கட்டுச்சேவல் வளர்த்து விற்கிறீங்கனாலுமே, சும்மா விற்கிறீங்கனாலுமே டேரெக்டாக உங்கள் கட்டுத்தரைக்கு வந்து கஸ்டமரையோ இல்லை ஆளுங்களே கூட்டிகிட்டு வராதிங்க, வியாபாரிங்களே கூட்டிகிட்டு வராதிங்க. நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வீடு வச்சுக்கோங்க. அங்கே அவங்க கேட்ட சேவலை கொண்டு போய் கட்டிட்டு அங்கே கூப்பிட்டு வந்து காமிங்க. ஏன்னா டேரெக்டாக அவங்க கட்டுத்தறி கூப்பிட்டு வந்து காமிக்கிறது கூட ரிஸ்க்கு தான். ஏன்னா அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஒருத்தர் கட்டுத்தறிக்கு டேரெக்டாக வந்து வாங்கினாங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு சேவல் மட்டும் வாங்கிட்டு போனாங்க. அதே நாள் நைட்டு அந்த பசங்க ஒரு கும்பலாக வந்து ஆம்னியில் வந்து அதாவது நல்லா வெயிட்டான ஆளுங்கன்னு வைங்களேன். அந்த பசங்க வந்து நல்லா வாட்ட சட்டமாக இருந்திருப்பாங்க போல். அந்த கட்டுத்தறையோட ஓனர் அங்கேயே தான் படுத்திருந்தார். ஆனால் அவங்க ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. இவரால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அமைதியாக அப்படியே நெல் வயலுக்குள்ளே குதிச்சிட்டாரு. இவனுங்க வந்தவனுங்க எல்லாருமே அந்த கோழியை ஏற்றி ஆம்னியில் ஏற்றி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. ஸோ முடிஞ்சளவு இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கஸ்டமர் டேரெக்டாக கட்டுத்தறிக்கு வந்து தான் வாங்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி செக்யூரிட்டி மெஷர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இல்லைனா இது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு கோழி போனாலுமே உங்களுக்கு அதோட விலை என்னென்னு தெரியும். அவன் அதை கறிக்கு போட்டாலுமே அவனுக்கு அது லாபம் தான். ஏன்னா அவன் வந்து அதுக்கு ₹1 கூட அவன் செலவு பண்ணல. திருடுறதுக்கு அவன் என்ன செலவு பண்ண போகிறான்? மிஞ்சி போனால் பெட்ரோல் செலவு தான் பண்ணுவான். ஸோ அவனுக்கு லாபம் அதிகமாகிடும், நமக்கு நட்டமாயிடும். இப்போ அந்த கோழி திருட்டு கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ முடிஞ்சளவு அது கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கோங்க. நோய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுத்தாரி சுத்தமாக வச்சுருந்து ஆன்டிபயோட்டிக் கரெக்டாக கொடுத்து இந்த நாட்டு மருந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நோய் வராது. நோய் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுலேயே எல்லாமே சொல்லியிருப்பேன்.
இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு, இவ்வளோ தான் இந்த பிரச்சனைகள். இது இவ்வளோ தான் சால்வ் பண்ண முடியும். கோழி என்றைக்குமே முழு நேரமாக பண்ணாதீங்க. அது ஒரு பார்ட் டைமாக பண்ணுங்கள், இல்லை ஒரு ஹாபியாக பண்ணுங்கள். கோழியை நம்பி இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நடுத்தெருவில் தான் கொண்டு வந்து விடும். கோழி வந்து உங்களை வாழ்க்கையில் உயர்த்துமானா கஷ்டம்தான். அது எல்லாத்துக்கும் அமையும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு அமையுது, பட் எல்லாருக்கும் அதேமாதிரி அமையுமாங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கரெக்டாக செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.